நாமக்கல் மாவட்டத்தில் கடனுக்கான மாத தவணை தொகை செலுத்தாத கூலி தொழிலாளியின் வீட்டிற்கு சென்று நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. சேந்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சிவசங்கரன் என்பவர் அடுத்த மாதம் சேர்த்து கட்ட அனுமதி கேட்டும் நிறுவன ஊழியர்கள் மறுத்து பணத்தை உடனே செலுத்துமாறு கட்டாயப்படுத்தி மிரட்டியுள்ளனர். ரவுடி கூட்டறியா எவனோ சொல்ற நான் கேட்றேன் கம்பெனி இருங்க எவனோ சொல்ற நீ எங்க போறியா ஜமனா நீ வந்து போறியா பாரு எவனோ கூட்டு வர கூட்டு வா நீ கூட்டு வா நான் கூட்டி பாரு நல்லா இருக்காது. அப்புறம் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உடல்நல காரணங்களால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் அனுப்பியுள்ள ராஜினாமா கடிதத்தில் பிரதமர் மற்றும் அமைச்சரவை சகாக்களின் ஒத்துழைப்பு ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் குடியரசு துணைத் தலைவராக பணியாற்றிய அனுபவத்தை பெருமையாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் மாநிலங்களவை சபாநாயகருக்கான இடம் காலியாகியுள்ளது. இதனால் மாநிலங்களவை துணை சபாநாயகர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் அவையை வழிநடத்த குடியரசு துணைத் தலைவரின் காலி இடத்தை 60 நாட்களில் நிரப்ப வேண்டிய சூழலில் அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை அவருடன் இருந்ததாகவும் இரவு 7:30 மணி அளவில் அவருடன் தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன்கரின் உடல்நிலைக்கு முக்கியத்துவம் அளிப்பது அவசியம் என்றாலும் அவரது திடீர் முடிவுக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருப்பதாக சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். மேலும் பிரதமர் மோடி தன்கரை மனமாற்றம் செய்வார் என எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரின் அதிகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழ்நாடு அரசின் மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் ஆளுநர் அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் கால வரம்பு நிர்ணயித்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பு அனுப்பியிருந்தார். இந்த குறிப்பு வழக்காக பதிவு செய்யப்பட்ட நிலையில் தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இன்று இந்த வழக்கை விசாரிக்க உள்ளது. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 நாட்கள் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நேற்று காலை நடைபயிற்சி சென்றபோது முதலமைச்சருக்கு லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்ட நிலையில் சென்னை கிரீம் சாலையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 3 நாட்கள் முதலமைச்சர் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் ஒரு சில பரிசோதனைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் 2 நாட்களில் முதலமைச்சர் வீடு திரும்புவார் என கூறினார். கொஞ்சம் மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல இருந்துச்சு. பட் லைவ்ல ஃபுல் நிகழ்ச்சி பார்த்துட்டு பேசினாங்க. விரைவில் பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடும். சென்னையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடல் நலன் குறித்து தொலைபேசி மூலம் கேட்டறிந்த பிரதமர் மோடி அவர் பூரண நலத்துடன் வீடு திரும்ப வாழ்த்தினார். அதேபோல மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் முன்னாள் தேசிய தலைவருமான ராகுல் காந்தியும் முதலமைச்சரின் உடல் நலன் குறித்து விசாரித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூரண குணமடைய வேண்டுமென்று பிரார்த்தனை செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் பரப்புரையின் போது பேசிய அவர் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 1 மாதமாகியும் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்றும் விவசாயிகளை காப்பதாக திமுக அரசு பச்சை பொய் சொல்லி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். உரையின் முடிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்தார். திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 24ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை மாநகர மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீர் சாரல் மழை அப்பகுதியை குளிர்வித்தது. வண்டிமேடு, கீழ்பெரும்பாக்கம், முண்டியம்பாக்கம், திண்டிவனம், கூட்டேரிப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தவாறு பயணித்தனர்.
ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் கொட்டித்தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கிய நிலையில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இப்படி அடிக்குது. வெளியே ஓடி. ஆமாயா இப்படி அடிக்குது. நினைக்கிறேன் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நடந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. ஆண்டியாபுரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மாரியம்மாள் பட்டாசு ஆலையில் மதிய வேளையில் திடீரென்று பயங்கர சத்தத்துடன் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்தில் மகன் உயிரிழந்த நிலையில் தாய் 80% தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூரில் அரசு பள்ளி அருகே சாலையில் நின்றிருந்த பள்ளி மாணவியை எருமை மாடு முட்டி தள்ளிய அதிர்ச்சி சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாடு முட்டிய அதிர்ச்சியில் மாணவி மயங்கிய நிலையில் அருகே இருந்தவர்கள் உடனடியாக மாணவியை மீட்டு முதல் உதவி செய்து பிறகு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி அருகே கதண்டு வண்டு என கூறப்படும் விஷவண்டு கடித்ததில் முதிய தம்பதி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் மகராசி தம்பதி கோவிலில் அன்னதானம் சாப்பிடச் சென்றபோது அங்கிருந்த தென்னை மரத்தில் இருந்த கூடு கலைந்து கதண்டு வண்டு கடித்ததாக கூறப்படுகிறது. லட்சுமணன் மகராசி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோரை வண்டு கடித்த நிலையில் தம்பதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் குறித்து தகவல் அளித்தார். 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என தமிழ்நாடு காவல்துறை அறிவித்துள்ளது. சிறுமி வன்கொடுமை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியின் புகைப்படம் அடங்கிய புதிய சிசிடிவி காட்சியை வெளியிட்டுள்ள காவல்துறை செல்போன் எண்ணை அறிவித்து தமிழ், இந்தி, ஆங்கிலம், தெலுங்கு ஆகிய 4 மொழிகளில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அவிநாசியில் ரெட் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கும் உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பு பகுதியில் ஆன்லைனில் புக் செய்யாத பயணிகளை ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஏற்றி செல்வதால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் டாக்ஸி ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் டாக்ஸி ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராணிப்பேட்டை அருகே மினி லாரி தடுப்புச் சுவரை தாண்டி எதிர் திசையில் வந்த மற்றொரு மினி லாரி மீது பயங்கரமாக மோதி விபத்தானது. பெங்களூர் நோக்கி சென்ற லோடு மினி லாரி மீது கண்டெய்னர் லாரி உரசியதில் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசைக்குள் புகுந்தது. அவ்வழியாக வந்த மினி லாரி மீது 2 வாகனங்களும் மோதி உருக்குலைந்தன. ஒரு ஓட்டுநர் இடிபாடுகளில் சிக்கி தவித்ததால் சக வாகன ஓட்டிகள் ஒன்று கூடி அவரை போராடி மீட்டனர். வாணியம்பாடி அருகே மகனை கொன்ற இளைஞரை மகனின் பிறந்த நாளிலேயே பழிக்குப்படியாக கொலை செய்த தந்தை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மணல் கொள்ளை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் 17 வயது சிறுவன் நரசிம்மன் கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் அசோக்குமார் என்பவர் கைதாகி சிறையில் இருந்து பிணையில் வெளியே வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஏற்கனவே 3 பேர் பிடிபட்ட நிலையில் நரசிம்மனின் தந்தையான ஜெயராகவன் வாணியம்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தார்.